வணக்கம். காலத்தின் அதிபதி சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாதக பரிகாரங்கள் உண்மையில் பலன் தருமா? பரிகாரம் என்ற பெயரில் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். சில இறை மந்திரங்களை உச்சாடனம் செய்ய சொல்கிறார்கள். இப்படி வழிபட்டாலும் மந்திர ஜபத்தாலோ ஜாதக பலனை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும் என்பதை விட ஏன் பரிகாரம் சொல்கிறார்கள் என்பது பற்றிய புரிதல் இருந்தாலே பதில் கிடைத்துவிடும். எல்லாம் கர்மமா? நமது பிறப்பு ஜாதகம் என்பது நாம் முற்பிறவிகளில் செய்த வினைகளின் கர்மாவின் வரைபடம்தான். அப்படியானால் பரிகாரம் ஏன் என்ற கேள்வி எழும். இறைவனை நோக்கி நாம் செலுத்தும் மந்திர ஜபத்தால் ஜாதக பலன்களை மாற்ற முடியாமல் போனாலும் ஜாதக பலன்களின் தீவிரத்தை நிச்சயமாக மாற்றியமைக்க முடியும். தன்னிச்சையாக ஒரு பிரச்சனை நிகழ்வது என்பது வேறு, பிரச்சனையை நாமே எதிர்கொள்ள தயாராக இருப்பது என்பது வேறு. அதாவது புயல் வந்தபோது எதிர்கொள்வது என்பது வேறு, வரும் முன்னே அறிந்து எச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. ஜோதிடர் என்பவர் பரிகாரம் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். ஆத்ம பலம், மன உறுதி. தொடர் மந்திர உச்சம் செய்வதால் நம் உடலில் மனதிலும் நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கின்றன. ஜாதகப்படி ஒரு பெரிய இழப்போ அல்லது உடல் உபாதையோ வரவிருந்தாலும் மந்திர சக்தியால் நமக்கு கிடைக்கும் ஆத்ம பலத்தின் மூலம் ஒரு சிறு கீறலோடு மிகவும் எளிதாக கடந்து போய்விடும். வீரியம் குறைதல், தீவிர பக்தியும் நம்பிக்கையுடையான மந்திரம் ஜபம் சில கடுமையான பிராரப்த கர்மங்களில் ஃபேட் வீரியத்தை இறைவனின் திருவருளால் வெகுவாக குறைத்து விடுகின்றன. காலனின் விதியை மாற்றி மார்க்கண்டியனின் காத்த சிவபெருமனின் கதையை இதற்கு சிறந்த சான்றாகும். மழையும் குடியும். ஜாதகப்படி நமக்கு வரவிருக்கும் சோதனை காலங்களை மழையை முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் மந்திர ஜபம் என்பது நமக்கு தற்காப்பு அளிக்கும் ஒரு குடை போன்றது. இது துன்பங்கள் நம்மை நேரடியாகவும் ஆழமாகவும் தாக்குதல் காக்கிறது. வேகமான புத்தி. கெட்ட திசை அல்லது 7.5 சனி போன்ற சோதனைய காலங்களில் மனிதர்களை பதற்றத்தில் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புண்டு. மந்திர ஜபம் நம் புத்தியை செம்மைப்படுத்தி தெளிந்த சிந்தனையை தருவதால் நாம் தவறான வழிகளில் செல்வதை தடுத்து நல்வாழ்வில் வழிநடத்துகின்றன. சுருக்கமாக சொல்லப்போனால் மந்திர ஜபம் என்பது கிரகங்களின் பாதையை மாற்றுவதில் மாறாக நம்முடைய அக ஆற்றலை உயர்த்தி கர்ம வினைகளை எதிர்கொள்ளும் பக்குவத்தை தருகிறது. நம்பிக்கையோடு இறைவனை துதித்து போதும் விதியின் தாக்கமும் ஒரு விளையாட்டாகவே கடந்து போகும். நம்மை பக்குவப்படுத்துவதே பரிகாரம் மட்டுமே. நாம் பரிகாரம் செய்வது பெரியதல்ல, அது எப்படி நாம் முறைப்படி செய்கின்றோமே அப்பொழுதுதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வீடியோவை தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.